கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 367வது வேதவினாடி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக 365வது வேதவினாடி பகுதிக்கான பதிலை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். 365வது வேதவினாடி பகுதியிலே பொறுத்துக வடிவிலே இருந்தது. மொத்தம் 15 கேள்விகள், அதற்கான பதில்கள். முதலாவது கேள்வி, கண்ணாடி. கண்ணாடி என்பது 10 பிரமாணம், அதாவது நம்ம பாவத்தை சுட்டி காட்டுகிற ஒரு கண்ணாடி போன்றது இந்த 10 பிரமாணம். சரிங்களா? இரண்டாவது கேள்வி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அதற்கான விடை சிருஷ்டிகர். சிருஷ்டிப்பின் அனுபவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்கும் பங்கிருந்ததை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். மூன்றாவது கேள்வி, நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வு, புதிய வானம் புதிய பூமி. பரலோக 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்க போகிறார். அதிலே நித்திய காலமாக வாழப்போகிறோம். நான்காவது கேள்வி, ஆசரிப்பு கூடாரம். விடை என்பது உடன்படிக்கை பெட்டி. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஐந்தாவது கேள்வி, ஆசீர்வாதம். விடை என்பது தசமபாகம். மல்கியா புத்தகத்தில் தசமபாகத்தை பண்டகசாலையில் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அடுத்த 6வது கேள்வி, லூசிபர். முதல் பாவம். பரலோகத்திலே பாவம் ஆரம்பித்தது. தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த தூதன் பாவம் செய்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். லூசிபர் என்பது முதல் பாவம். அடுத்ததாக நரகம். நரகம், இதற்கான விடை என்பது பாதாளம். வேதாகமத்தில் நரகத்தை சுட்டிக்காட்ட பாதாளம் என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். நரகம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பல பேர் கேள்வி. பரலோகத்திலே 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு அந்த புதிய எருசலேம் கீழே இறங்கி வரும். அப்பொழுது இந்த பூமி தான் நரகமாக மாறிவிடும். சரிங்களா? இந்த பூமியில் உள்ள அந்த மரித்த துன்மார்கள்லாம் எழும்பி தேவனுடைய ஜனங்களோடு யுத்தம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க. பூமியிலே அவர்கள் சாம்பலாகி விடுவார்கள். இந்த பூமி தான் நரகமாக மாறிவிடும். அதற்கு பின்பதாக ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறார். இதற்கான வசன ஆதாரங்கள் நிறைய இருக்குது. நீங்க வேண்டுமென்றால் அடியனிடம் கேட்கலாம். 8வது கேள்வி, பரலோகம். பரலோகம், விடை என்பது 1000 வருஷம். பரலோகத்திலே 1000 வருட அரசாட்சி நடைபெறும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக வந்து அவருடைய பிள்ளைகளை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். அங்கே 1000 வருட அரசாட்சி உண்டு. அடுத்தது 9வது கேள்வி, தூக்கம். தூக்கம், விடை மரணம். மரணம் என்பது நித்திரைக்கு சமமாக இருப்பதாக பார்க்கிறோம். அடுத்தது 10வது கேள்வி, கிருபை. விடை என்பது ரட்சிப்பு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். 11வது கேள்வி, கனம். விடை என்பது விவாகம். விவாகம் கனம் உள்ளது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 12வது கேள்வி, பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது ஓய்வு நாள். 13வது கேள்வி, ஆட்டுக்குட்டி. விடை என்பது ஆதாம். அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே அடிக்கப்பட்டதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஓகே, ஆட்டுக்குட்டி, விடை ஆதாம். 14வது கேள்வி, பாவ மன்னிப்பு. விடை என்பது இரத்தம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. 15வது கேள்வி, பகிங்கரம். விடை என்பது 2ஆம் வருகை. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை பகிங்கரமாக இருக்கும். ஓகே, ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பலாம். ஓகே, அடுத்தது 367வது கேள்விக்கான தலைப்பு, நபருக்கு பொருந்தும் வசனம். நபருக்கு பொருந்தும் வசனம். ஒரு நபரை சொல்லுவேன், அவர்கள் சூழ்நிலையில் உள்ள ஒரு சம்பவத்தை சொல்லுவேன். அந்த சம்பவத்துக்கு பொருத்தமான ஒரு வசனத்தை நான் சொல்லும் புத்தகத்திலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? ஒரு நபர், அந்த நபருக்கு சம்பந்தமான ஒரு வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அது ஒரு புத்தகத்தை சொல்லுவேன், அதிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நபர் என்ன சூழலில் இருப்பதை நான் என்ன சொல்லிடுவேன். முதலாவது கேள்வி, யோனா படகில். சரிங்களா? யோனா அந்த படகில் இருப்பதை போல அங்கு நடைபெற்ற காட்சி வைத்து நீங்க கற்பனை செய்து ஒரு வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் முக்கியமான வசனங்கள். இப்போ நீங்க எடுக்கிற வசனங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னா ரொம்ப ஃபெமிலியரான வசனங்களாக தான் இருக்கும் கண்டிப்பா. சரிங்களா? நான் எடுத்த பதிலெல்லாம் ஃபெமிலியரான வசனங்கள். அடியனுடைய பதில் ஈக்குவலாக சொன்னீங்கன்னா 1.5 மதிப்பெண் வழங்கப்படும். மற்றவர்களுக்கு எப்படி மதிப்பெண் வழங்கப்படும் என்பதை நான் சொல்லுவேன். சரிங்களா? முதலாவது கேள்வி, யோனா
நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து அந்த யோனாவுடைய படகு அதிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி யோபுடைய சோதனை. இரண்டாவது கேள்வி யோபுடைய சோதனை. இதை வைத்து யாக்கோபு புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும். மூன்றாவது கேள்வி பவுலுடைய ஊழியம். அந்த பவுலுடைய ஊழியத்தை அப்ரிஷியேட் பண்ணும்படியான ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கணும். அது யோவான் புஸ்தகத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். யோவான் எழுதின நற்செய்தி நூலிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான்காவது கேள்வி மோசே. ஆண்டவர் மோசையை பார்வோன் முன்பாக நிற்க வேண்டும் என்று அழைக்கும் பொழுது அவருடைய நிலைமைக்கு ஏற்ற வகையிலே ஒரு வசனம். இது மார்க்கு புஸ்தகத்திலிருந்து நீங்கள் சொல்ல வேண்டும். சரிங்களா? பார்வோன் முன்பாக நிற்க வேண்டும் என்று ஒரு அழைப்பு வரும் பொழுது அந்த சூழ்நிலை வைத்து மார்க் புஸ்தகத்திலிருந்து ஒரு என்கரேஜிங்கான வசனத்தை நீங்கள் சொல்லணும். அடுத்தது ஐந்தாவது கேள்வி தானியேல் எவ்விதம் போல்டா இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஏதுவாக அவருடைய அந்த குணத்தை பத்தி வசனம் 2 பேதிலிருந்து கண்டுபிடிக்கணும். 2 பேதர் புத்தகத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும் தானியேலுடைய போல்ட்னஸ். அடுத்தது ஆறாவது கேள்வி ஆபிரகாமுடைய ஒரு நற்குணம். சரிங்களா? ஆபிரகாமுடைய ஒரு நற்குணத்துக்கு சம்பந்தமான ஒரு வசனத்தை நீங்கள் 1 பேதுரு புத்தகத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். ஏழாவது கேள்வி யோசேப்பினுடைய பாவ வெற்றி, அதாவது யோசேப்பு பாவத்தில் ஜெயம் பெற்ற அனுபவத்தை நீங்கள் அதை 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எட்டாவது கேள்வி எலியாவின் சூறை செடி கீழ் அனுபவம். எலியா சூறை செடி கீழே படுத்து கிடந்து நான் சாகணும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு என்கரேஜிங்கான ஒரு வசனம் ஏசாயா புத்தகத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். எலியா சூறைச்செடியின் கீழ் உள்ள அனுபவம். அடுத்தது 9வது கேள்வி தாவீதினுடைய பாவ தாக்கம். தாவீது பாவம் செய்த பொழுது, அந்த கஷ்டமான நிலைமையில் இருக்கும் பொழுது அதுக்கு தேவையான ஒரு வசனம் 1 யோவான் புத்தகத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? கடைசி மற்றும் 10வது கேள்வி சாமுவேல் சிறுவனாய் இருக்கும் பொழுதே தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா? அதுக்கு ஏற்றாற்போல் ஒரு வசனம் சங்கீத புத்தகத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். தாவீது சிறியவனாக இருக்கும் பொழுது, அதாவது சிறியவர்களை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துவார் அப்படிங்கிறத வைத்து நீங்கள் கண்ணோட்டத்தோடு சங்கீத புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது இதில் கண்டுபிடிக்க போகிற வசனங்கள் எல்லாமே பிரபலமான வசனங்களாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாமே பிரபலமான வசனங்களாக தான் இருக்கணும். சரிங்களா? பொருத்தமான வசனங்களாக இருக்கணும். சம்பந்தம் இல்லாமல் கண்டுபிடிக்கக்கூடாது. நான் சொன்ன அந்த தாட்ஸ், நான் சொன்ன அந்த டாப்பிக்கை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த கேள்விக்கான விடைகள் நாளை மறுநாள் வியாழக்கிழமை வந்து சேர வேண்டும், இரவு 9 மணிக்குள். ஓகே, உற்சாகமாய் பங்கு பெற்ற யாருக்கும் நன்றி. உங்களுக்கான பரிசுகள் அனுப்பப்பட்டு வருகிறது. தேவனுக்கு நன்றி. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.